வணக்கம். நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஏக்கர் பார்க்க போறோம். அந்த 1 ஏக்கருமே தார் ரோட் பேசிங்ல இருக்கு. மண்பாதை இல்ல, தார் ரோட் பேசிங்ல இருக்கிற ஒரு ஏக்கர் தென்னந்தோப்பு. இந்த இடத்த பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க. அப்போதான் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நீங்க சீக்கிரமா, அதாவது உடனே நீங்க நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுற டைம்லேயே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுப்போம் வாங்க. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்கிற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியும். நம்ம பார்க்குற இந்த இடம் பார்த்தீங்கன்னா மொத்தம் 1 ஏக்கர் இருக்குது. இந்த 1 ஏக்கரில் நம்மளுக்கு தென்னை மரங்கள் தான் அதிகமாக இருக்குது. இந்த தென்னை மரங்களும் வயதான மரங்கள் கிடையாது, எல்லாமே மிட் ரேஞ்ச், அதாவது இளம் பருவ மரங்கள் மட்டும்தான் இருக்குது. ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் ரொம்ப பெரிய மரங்களாகவும் இல்லாமல் ஒரு மிட் ரேஞ்சில் தான் இருக்குது. இருக்கிற 1 ஏக்கர்லையுமே நம்மளுக்கு தென்னை மரங்கள் தான் ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்கு. இந்த தென்னை மரங்களில் தேங்காவோட தன்மையும் இங்கே இருக்கிற தண்ணியோட அளவு, அதாவது போர்லையும் சரி கிணறுலையும் சரி அதிகமாகவே இருக்கும். அதை நீங்கள் இந்த வீடியோலேயே பார்க்க முடியும். ஒவ்வொரு மரங்களுக்குமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உரங்களும் வச்சுருக்காங்க. மண்ணுக்கு நல்ல உழவும் உழுதுருக்காங்க. இந்த இடத்துல நம்மளுக்கு தண்ணி அதிகமாகவே இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஆப்போசிட்லேயும் குளம் இருக்குது, சைட்லேயும் குளம் இருக்குது, கொஞ்சம் தூரத்துலேயும் நம்மளுக்கு பெரிய குளம் ஒன்று இருக்குது. இது மட்டும் இல்லாமல் குற்றாலம் தண்ணி, ஆற்று தண்ணி மழை வரும்போது வரும் பார்த்தீங்களா, அந்த ஆற்று தண்ணியுமே இங்கே தான் இருக்குது. இந்த இடம் நம்மளுக்கு எங்கே அமைஞ்சிருக்குன்னா தென்காசி மாவட்டத்தில் சுரண்டையிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் இருக்குது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தென்காசி மாவட்டம் சுரண்டை பக்கத்தில். இங்கே இருக்கிற நல்ல பாசனத்தினால இங்கே உள்ள காய்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கையில் பிடிக்கிறத விட பெரிய அளவில் இருக்கும். அது இளநீராக இருந்தாலும் சரி, தேங்காவாக இருந்தாலும் சரி, நல்ல மகசூல் உள்ளது. இங்கே உள்ள போர் மெனக்கொண்டு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக நம்ம போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா அதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அந்த அளவுக்கு நமக்கு தண்ணி வந்து கிணறுல இருக்குது. ஸோ அதுவே போதுமானதாகவும் இருக்குது. இந்த இடத்துல ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டுக்கு 50,000 ரூபா ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது. உட்கார்ந்து பேசுனா கம்மியாகும். ஸோ அதனால் யோசிக்காதீங்க. ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஆல். பாய்.